ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 12 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க விஜய் யார்கிட்டயே கால் பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் ஆபீஸ் வராட்டியும் எல்லா வேலையும் ஒழுங்கா நடந்துட்டே இருக்கணும், நான் ஆபீஸ் விஷயம் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க சாரதா ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காவேரி சுளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காலை போட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னோடனே, இல்ல அம்மாவுக்கு சுளுக்கு பிடிச்சிச்சு அதான் எடுக்கணும்னு ஒண்ணு சுளுக்கு எடுக்க தெரியுமானே தெரியாது அப்படின்னே, அடிப்பாவி தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு இப்ப விஜய் சாரதாவோட காலை அவர் மேல வச்சு எண்ணெய்னா தேய்ச்சி சுளுக்கு எடுத்து விடுறாரு. இப்போ சாரதா இப்பதான் தம்பி நல்லா இருக்கு, என் காலை என்ன பண்ணாலன்னொடனே, இனிமே இந்த மாதிரி எதுனா என்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி போலி டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னொடனே காவேரி சொல்றாங்க, என்னது நான் போலி டாக்டர், எங்க அப்பாக்குன்னா நான் தான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொன்னோடனே, அதான் அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இவங்க 3 பேருமா அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நைட்டு விஜய், நிவின் அப்புறம் குமரன் இவங்க 3 பேருமா மீட் பண்றாங்க. குமரன் லேட்டா சாரி கேக்குறாரு. இங்க நாங்க இதுவா நடத்திட்டு இருக்கோம், அந்த சாரி கேட்டுட்டு இருக்கீங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா 3 பேருமா பேசுறாங்க. இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு கேட்கும்போது விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவங்க வீட சாரதாத்தைக்கு மீட்டு கொடுக்கணும்ல, அதுக்காண்டிதான் நம்ம எதனாச்சும் பண்ணலாம்னு வந்திருக்கணும்னே, அதான் கேஸ் போட்டுக்கலாம்னே, அது வருஷம் ஆகும், அவர் வழியிலே போய் அவரை மடக்கி பிடிக்கணும்னு விஜய் சொன்னோடனே, அவன் என்ன செய்வான், அவன் அடிப்பா இல்லாட்டி இந்த மாதிரி மிரட்டிவான் இல்லாட்டி கடத்தி ஆள் கடத்தணும்னு, அதுதான் நம்ம பண்ண போறோம்னே, யார கடத்த போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இப்போ விஜய் சொல்றாரு அவரோட பையன்னு. நிவின் சொல்றாரு, அவன் நாளைக்குதான் ஃபாரின்ல இருந்து இங்க வர்றானே, வர்றவனை புலி சாரி நம்மளை தேடி வர்றான், அவனை நம்ம கடத்த போறோம் அப்படின்னோடனே, அப்படியா சொல்றீங்க, ஒரு வாரம் சாப்பிட்ட நீயே இவ்வளவு போடும்போது அத்தைக்காண்டி நான் எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு குமரன் சொன்னோடனே, உங்க நிவின் என்ன சொல்றாருன்னா, அவர் பரம்பரையே நீ அழிக்கணும்னே, அப்படின்னா ஒன்னதாண்டா எதனாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்கிறாங்க. பேசி பிளானும் போட்டுட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்கா யமுனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இவங்க 2 பேரும் காவேரியும் விஜயும் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாக்கு என்னடி, அம்மா பாவம் நினைச்சோம், இப்ப மாதிரி ஜாலியா இருக்குது, ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் விஜய்ன்னு சொல்லிட்டு காவேரி தான் இப்ப லைஃப் என்ஜாய் பண்றா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே யமுனாவோட அத்தை வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இப்ப யமுனா வந்தோடனே அவங்க எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்து சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன நீ மட்டும் உனக்கு மட்டும் இவ்வளவு தோசை சுட்டு வச்சிருக்கணும்னே, இல்ல அவருக்கும் செய்துதான் சமைச்சிருக்கணும்னே, என் மகன் எனக்கு போன் பண்ணி என்னையும் சமைக்க சொன்னா நான் சமைச்சதுதான் அவன் சாப்பிடணும்னே, யமுனா அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்குதான் உனக்கு பிடிக்கல, நீ ஒதுங்கி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப யமுனா என்ன சொல்றாங்கன்னா, வந்தீங்களா வேலையை பாத்தீங்களான்னு போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, ராகவ் வந்துடுறான். இப்போ அவங்க அம்மா நிவினோட அம்மா நிவின் அவங்க 3 பேரும் ஒரு கார்ல இருக்கிறாங்க. இப்போ நிவின் ஹாய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நீ அந்த கார்ல போறியா, நான் மச்சான் கூட இந்த கார்ல போறேன்னு, எவ்வளவு பாசம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கார்ல இருந்து இறங்க போறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க.